வானம்பாடி நகராட்சி நடுநிலைப்பள்ளி மாணவ மாணவிகள். தொடர்ந்து அரங்கில் ஓர் இசை நிகழ்ச்சியை தருவதற்காக தலைஞாயிறு சிவசக்தி பன்னாட்டு பள்ளி மாணவ மாணவிகள். நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் வட்டம் தலைஞாயிறு சிவசக்தி பன்னாட்டு பள்ளி மாணவ மாணவிகள் மேடை இருக்கிறார்கள். ஒரு இசை நிகழ்ச்சி தருவதற்காக காலம் கருதி விரைந்து 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 சோகத்தின் தீர்வாக இசை, சோகத்தின் தீர்வாக இசை, சுகத்தின் தீர்வாக இசை, காயத்தின் மருந்தாக காற்றின் வழியாக நம்மை மகிழ்விப்பது இசை. இதோ தென்பாண்டி தமிழை தேன்பாகு தமிழை, தென்பாண்டி தமிழை தேன்பாகு சுவையை, அன்னை தந்த மொழியை, நம் ஆசை பூங்கொடியை வாழ்த்தி பாடுவதற்காக இவர்கள் வருகிறார்கள். அன்பிற்குரியவர்களே, இன்று மாலை சரியாக 6:30 மணிக்கு கலை மாமணி பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்களுடைய தலைமையில் மிக சிறப்பான பட்டிமன்றம் அரங்கேறி இருக்கிறது. ஆங்காங்கே இருக்கிற பொதுமக்கள் அனைவரும் வருகை தந்து தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிற கலை நிகழ்ச்சிகளையும் 6:30 மணிக்கு தொடங்கி இருக்கிற மிக சிறப்பான நகைச்சுவை பட்டிமன்றத்தையும் கண்டு கேட்டு பயன்பெற அன்போடு அழைப்பது தென்னிந்திய புத்தக விற்பனையாளர்கள் மற்றும் பதிப்பாளர்கள் சங்கம், இவர்களோடு நாகப்பட்டினம் மாவட்ட நிர்வாகம். இதுவரும் 4ஆம் தேதி வரை இந்த புத்தக திருவிழா நடைபெறவிருக்கிறது. 4ஆம் தேதி வரை பொதுமக்கள் அனைவரும் வருகை தந்து புத்தக திருவிழாவில் பங்கு பெற்று புத்தகங்களை வாங்கி பரிசளித்து பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக் கொள்கிறோம். விரைந்து 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 செயல்படுமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். இந்த சிறப்பான கலை நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தந்து கொண்டிருப்பது பல்வேறு பள்ளி கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள். ஆட்டு வித்தால் யார் ஒருவர் ஆடாதாரோ, அடங்கு வித்தால் யார் ஒருவர் அடங்காதாரோ, பாட்டு வித்தால் யார் ஒருவர் பாடாதாரோ, பயில் வித்தால் யார் ஒருவர் பயிலாதாரோ, கூட்டு வித்தால் யார் ஒருவர் கூடாதாரோ. இதோ இவர்களை ஆட வைத்தும் பாட வைத்தும் அழகு பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு பள்ளி கல்லூரிகளைச் சார்ந்த முதல்வர்கள், தலைமை ஆசிரியர் பெருமக்கள், ஆசிரியர் பெருமக்கள், நடன பயிற்றுனர்கள், நிர்வாகத்தினர் அனைவருக்கும் நன்றார்ந்த நன்றியினை மாவட்ட நிர்வாகத்தின் சார்பிலும் தென்னிந்திய புத்தக விற்பனையாளர்கள் மற்றும் பதிப்பாளர்கள் சங்கத்தின் சார்பிலும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஒவ்வொரு நாளும் புத்தக திருவிழாவிற்கு வருகை தருகிற பொதுமக்களில் அதிர்ஷ்டசாலிகள் 3 தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கு பரிசுகள் அளிக்கப்படுகின்றன. அன்பிற்குரியவர்களே, புத்தக திருவிழாவிற்கு பொதுமக்கள் அனைவருக்கும் அழைப்பு விடுத்திருக்கிற மாவட்ட நிர்வாகம் வருகை தந்திருக்கிற நீங்கள் மற்றவர்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்கிற கோரிக்கையும் விடுக்கிறது.
நமது உயிரை வாழ்த்தி பாடுவதற்காக தலைஞாயிறு சிவசக்தி பன்னாட்டு பள்ளி மாணவ மாணவிகள் நிகழ்ச்சியை தொடங்கட்டும். முற்றிலும் மாணவ இசை கலைஞர்களை கொண்டு நடைபெறுகிற அற்புத நிகழ்ச்சி. நிகழ்ச்சி தொடங்கட்டும்.
அற்புதமான இந்த இசை நிகழ்ச்சி தந்தவர்கள் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் வட்டம் தலைஞாயிறு சிவசக்தி பன்னாட்டு பள்ளி மாணவ மாணவிகள். தொடர்ந்து அரங்கில் ஆடலும் பாடலும் தருவதற்காக நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவ மாணவிகள். நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கலை அறிவியல் கல்லூரி மாணவ மாணவிகள் விரைந்து மேடையேறுக. சார் கொஞ்சம் குயிக்கா இருங்க சார் ப்ளீஸ். மணப்பாறையில் மாடு கட்டி மாயவரை ஏறு பூட்டி பயக்காட்ட ஊருக்கு செல்லக்கூடிய
திறந்து அரங்கில் பாடல் தருவதற்காக நாகப்பட்டினம் இஜிஎஸ் மெட்ரிக் பள்ளி மாணவ மாணவிகள் விரைந்து ஏறுக. வாங்கம்மா. ஏலக்காயை ஏலரிசியை மேடையிலே கொண்டு வருவது இவர்கள் நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை மெட்ரிக் பள்ளி.
நன்றி. இஜிஎஸ் பிள்ளை மெட்ரிக் பள்ளி மாணவிகளுக்கு இறங்குமா? அப்படி போங்க, அப்படி போங்க. தொடர்ந்து அரங்கில் நாகப்பட்டினம் நடராஜன் தமயந்தி மேல்நிலைப்பள்ளி மாணவிகள் அவிழ்ந்திடும் மலரை அலர்ந்திடும் மலரை முகிழ்ந்து இதழ் விண்டிடும் மலரை விரிந்திடும் மலரை வாழ்த்தி பாட வருகிறார்கள். பூக்களை வாழ்த்தி பாட வரும் இவர்கள் நாகப்பட்டினம் நடராஜன் தமயந்தி மேல்நிலைப்பள்ளி மாணவிகள். ஜெயா. மேடம் உங்க நம்பர் சொல்லுங்க. போட்டு ஏற்றிடுமா? அது ஓடலைங்கிறீங்களே, கொடுங்க. அது ஓடுதான்னு பாருங்க சீக்கிரம். இன்று மாலை 6 மணி சிறப்பு நிகழ்ச்சியாக கலை மாமணி பேராசிரியர் ஞானசம்பந்தன் அவர்களது சிறப்பு பட்டிமன்றம் நடைபெறவிருக்கிறது. அரங்கில் சிறு இடையூறை பொறுத்தல்க. அது நடராஜன் தமயந்தி மேல்நிலைப்பள்ளி மாணவிகளின் பரதம். பாடல் ஒலிக்கட்டும்.
நன்றி. தொடர்ந்து அரங்கில் ஜே ஜெயா தற்போது நடனமாடி நம்மை மகிழ்வித்தவர்கள் நடராஜன் தமேந்தி மேல்நிலைப்பள்ளி மாணவ மாணவிகள். விரைந்து ஏறுக. மைமிங் ஜே ஜெயா. மனிதருக்கு மிகப்பெரிய கடமை உண்டு. மனிதருக்கு மிகப்பெரிய கடமை உண்டு. அது வருங்கால சந்ததிக்கு இந்த உலகை மிகச்சிறந்ததாக விட்டுச் செல்வது. தம்மக்கள் அறிவுடைமை என்பார்கள். தம்மை விட தம்முடைய மக்கள் செல்வமாயிருப்பதும் அறிவாயிருப்பதும் எப்படி முக்கியமோ அதுபோல நாம் வாழுகிற இந்த பூமியை இதைவிட சிறப்பானதாக விட்டுச் செல்வதற்காக இதோ இவர்கள் வருகிறார்கள். ஜே ஜெயா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி. மைமிங். இதுவரை நிகழ்ச்சி இன்னும் காத்திருக்கக்கூடிய பள்ளிகளுடைய ஆசிரியர் பெருமக்கள் மட்டும் என்னை வந்து சந்திக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இதுவரை நிகழ்ச்சி தருவதற்காக காத்திருக்கக்கூடியவர்கள் உடனடியாக வருவோம்.
தொடர்ந்து தம்பி வேகமாக இருங்க. அதே பள்ளியைச் சேர்ந்த ஜெயா பள்ளியைச் சேர்ந்த மாணவர்களின் மற்றும் ஒரு நடனம் காலம் கருதி தொடர்ந்து காடம்பாடி தயாராக இருக்கும். தற்போது அரங்கில் நாகப்பட்டினம் காடம்பாடி நகராட்சி நடுநிலைப்பள்ளி மாணவர்களின் நடனம். சீக்கிரம் சீக்கிரம். Brother, brother from another mother, brother, brother don't go, never gather in the field, never, ever, ever, never, ever, ever, brother, brother don't go, distance is the shield. கூடாதீங்க நோவு தொத்துமுங்க தனிச்சிருங்க விலகிருங்க உசுறு தங்கமுங்க கூட்டமுங்க கூடாதீங்க நோவு தொத்துமுங்க தனிச்சிருங்க விலகிருங்க உசுறு தங்குமுங்க வாஸ்தவங்க ஆனாலுமே விவரம் பத்தலிங்க பரம்பரையா வந்தா கூட விலகி இருக்கணுங்க வாஸ்தவங்க ஆனாலுமே விவரம் பத்தலைங்க பரம்பரையே வந்தா கூட விலகி இருக்கணுங்க லீவு போல ஜனங்க கூடி கொட்டம் அடிக்குதுங்க நோவு வந்தா நொந்து போய் ஒத்தை அணிக்குதுங்க பார்த்திருக்கணுங்க கொஞ்சம் பதனம் வேணுமுங்க சேத்துக்குள்ள ஆமையாட்ட ஒழிஞ்சிருக்கணுங்க பார்த்திருக்கணுங்க கொஞ்சம் பதனம் வேணுமுங்க சேத்துக்குள்ள ஆமையாட்டம் ஒழிஞ்சிருக்கணுங்க ஜனங்க ஜனங்க
கொடாதீங்க நோவு தொத்துமுங்க தனிச்சிருங்க விலகிருங்க உசுறு தங்கமுங்க வாஸ்தவங்க ஆனாலுமே விவரம் பத்தலைங்க வரும் வரையே வந்தா கூட விலகி இருக்கணுங்க சொன்னா கேளுங்க மீன் கடைக்கோ கறி கடைக்கோ பின்போடு நிக்குதுங்க நீங்க காத்து இருக்கணுங்க ரொம்ப கவனம் வேணுமுங்க இல்லன்னா ஏய் மாமா மீனை போல வாய நல்லா புழக்க வச்சிருங்க நம்மள படுக்க வச்சிருங்க மீன் கடைங்க கறி கடைங்க கும்பல் நிக்குதுங்க நீங்க காத்திருக்கணுங்க ரொம்ப கவனம் வேணுமுங்க இல்லைன்னா மீனை போல வாய நல்லா புழக்க வச்சிருங்க நம்மள படுக்க வச்சிருங்க துணி கடைங்க நகை கடைங்க சந்தடி எதுக்குங்க முகத்தை மூடி நிக்கணுங்க சோப்பு போட்டு கைய நல்லா கழுவி போடணுங்க விட்டீங்கன்னா கண்ணு மூக்கு வாய் வழியா உள்ற போகுதுங்க போய் டக்கடி போடுதுங்க பால் வாங்க பருப்பு வாங்க தனியா போகணுங்க அதுக்கு துணை என்னத்துக்குங்க அப்புறம் சங்கட்டம் எத்துக்குங்க காத்துலயும் பூந்துக்கிட்டு ரவசு பண்ணதுங்க நீங்க ராவடி பண்ணாதீங்க ஒரு ஆட்டம் போடாதீங்க Brother, brother from another mother, brother, brother, don't go. Never gathering the field. Never, 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 brother, brother, don't go. Distance is the shield. கூட்டமுங்க கொடாதீங்க நோவு தத்துமுங்க தனிச்சிருங்க விலகிருங்க உசுறு தங்கமுங்க கூட்டமுங்க கூடாதுங்க நோவு தொத்துமுங்க தனிச்சிருங்க விலகிருங்க உசிறு தங்குமுங்க வாஸ்தவங்க ஆனாலுமே விவரம் பத்தலிங்க பரம்பரைய வந்தா கூட விலகி இருக்கணுங்க வாஸ்தவங்க ஆனாலுமே விவரம் பத்தலைங்க வரும் வரையே வந்தா கூட விலகி இருக்கணுங்க லீவு போல ஜனங்க கூடி கொட்டம் அடிக்குதுங்க நோவு வந்தா நொந்து போய் ஒத்தை அடிக்குதுங்க பார்த்திருக்கணுங்க கொஞ்சம் பதனம் வேணுமுங்க சேத்துக்குள்ள ஆமையாட்டம் ஒளிஞ்சிருக்கணுங்க பார்த்திருக்கணுங்க கொஞ்சம் பதனம் வேணுமுங்க சேத்துக்குள்ள ஆமையாட்டம் ஒளிஞ்சிருக்கணுங்க கூட்டமுங்க கூடாதீங்க தனிச்சிருங்க விலகிருங்க வாஸ்தவங்க ஆனாலுமே பரம்பரைய வந்தா கூட ஆமாங்க நோவு தொத்திருமுங்க அட சொன்ன கேளுங்க நன்றி. தொடர்ந்து அரங்கில் காடம்பாடி நடுநிலைப்பள்ளி தொடர்ந்து ஏமா நாகப்பட்டினம் பிஎன் குளம் தேசிய தொடக்கப்பள்ளி மாணவிகளின் நடனம். வாலாட்டம் ஆடுகிற சிறு வயது குழந்தைகள் இவர்கள் கோலாட்டம் ஆட வருகிறார்கள். கேட்போம், ரசிப்போம், பார்ப்போம். போடுங்கப்பா, போடுங்க சீக்கிரம். நாகப்பட்டினம் பிஎன் குளம் வடகரை தேசிய தொடக்கப்பள்ளி மாணவிகளின் நடனம். பாடல் ஒலிக்கட்டும். தொடர்ந்து ஜெயா தயாராக இருக்கும்.
பம்பரம் போல செல்வி கோல்கள் ஆடுவோம் என கால்கள் ஆடிய இந்த கலை நிகழ்ச்சி நாகப்பட்டினம் பிஎன் குளம் வடகரை தேசிய தொடக்கப்பள்ளி மாணவிகளிடமிருந்து வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் மீண்டும் ஒரு நல்ல கைதட்டலை கொடுப்போம். தொடர்ந்து நாகப்பட்டினம் ஜே ஜெயா மெட்ரிக் பள்ளியிலிருந்து மற்றும் ஒரு கலை நிகழ்ச்சி விரைந்து வருக கலை நிகழ்ச்சி தருக. ஜே ஜெயா மெட்ரிக் பள்ளி நாகப்பட்டினம். நெக்ஸ்ட் இஜிஎஸ் பள்ளி கலையறிவியல் குடியில் காத்திருக்கவும். அடுத்து சிறப்பு சிறப்பு. தொடர்ந்து அரங்கேறுவதற்காக தற்போது நிகழ்ச்சி தந்தவர்கள் ஜே ஜெயா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி. தொடர்ந்து நாகப்பட்டினம் இஜிஎஸ் பள்ளி கலை அறிவியல் கல்லூரி மாணவிகள் மேடையேறுகிறார்கள். நாகப்பட்டினம் இஜிஎஸ் பள்ளி கலை அறிவியல் கல்லூரி மாணவர்களின் நடனம் விரைந்து வருக கலை நிகழ்ச்சி தருக. பாடல் ஒலிக்கட்டும், ஆடல் சிறக்கட்டும், அரங்கம் அதிரட்டும், மனங்கள் குளிரட்டும்.
போச்சு, எல்லாமே போச்சு. நம்ம கலையே அழிச்சிட்டாங்க. நம்ம கலையை நம்பி தான் நம்மளோட வாழ்வாதாரமே இருந்துச்சு. இப்படிப்பட்ட கலையை நம்ம விடவே கூடாது. நம்ம கலையை நம்ம தான் வளர்க்கணும், நம்ம தான் 4 பேர்கிட்ட எடுத்துக்கிட்டு போகணும். அதனால நம்ம கலையை நம்ம விடவே கூடாது. சரி விடுமுத்தம்மா, இன்னிலேருந்து நம்ம புரட்சி ஆரம்பிப்போம். இன்னிலேருந்து நம்ம புரட்சி ஆரம்பிச்சாதான் இன்னும் 2 வருஷத்துல நம்ம 2 பேர்ட்டையாவது நம்மளோட கலையை கொண்டு போய் சேர்க்க முடியும். நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கலை அறிவியல் கல்லூரியை தொடர்ந்து ஏற்கனவே நாம் அழைத்த நாகப்பட்டினம் நடராஜன் தமயந்தி மேல்நிலைப் பள்ளியின் பூ நடனம். அளந்திடும் பூக்களை, மலர்ந்திடும் பூக்களை, விரிந்தன பூக்களை, இதழ் விண்டிடும் பூக்களை ஆழ்த்தி பாட வருகிறார்கள். இவர்கள் பூக்களாய் வருகிறார்கள். பாக்களை தருவோம். போடுங்க போடுங்க சீக்கிரம். சிவசண்பை
அருமையான நடனம் தந்த நாகப்பட்டினம் நடராஜன் தமேந்தி மாணவ மாணவிகளுக்கு நன்றி. தொடர்ந்து ஆயக்காரன்புலம் ஆயக்காரன்புலம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவி ஒரு அற்புதமான நடனத்தை தருவதற்காக வருகிறார். பாடல் ஒலிக்கட்டும். ஆயக்காரன்புலம் அரசு ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவியிடமிருந்து. ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி ஆயக்காரன்புலம். ஆயக்காரன்புலம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி. நன்றி. ஆயக்காரம்பலம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவிக்கு. தொடர்ந்து அரங்கில் ஆடலும் பாடலும் தருவதற்காக தேவூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவ மாணவிகள். தேவூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவ மாணவிகள். சார் கொஞ்சம் விரைவா விரைவா.
என்னாச்சு? தேவூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவ மாணவிகளின் நடனம் இதோ. பிள்ளைகளையா? ஓடலையா? நன்றி, சூப்பரா இருந்துச்சு. கோச் கோச் என்ன என்ன சார் இருக்க பாட்டு? வருகை தந்திருக்கிற மரியாதைக்குரிய மாவட்ட வருவாய் அலுவலர் அம்மா அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். வருகை தந்திருக்கிற மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சியர் அவர்களின் நேர்முக உதவியாளர் பொது அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். வருகை தந்திருக்கிற கூட்டுறவு சங்கங்களின் மரியாதைக்குரிய இணை பதிவாளர் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். வருகை தந்திருக்கிற அனைத்து துறை அலுவலர் பெருமக்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். நடுவர் பெருமக்களாக மிகச் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிற மேனாள் வங்கி மேலாளர் பெருமைக்குரிய அரிமா அருண் அவர்களையும், மரியாதைக்குரிய ஓஎன்ஜிசியினுடைய மேனாள் மேலாளர் மோகன கிருஷ்ணன் அவர்களையும், மரியாதைக்குரிய செந்தில் அவர்களையும், மரியாதைக்குரிய ஆரிஃப் சார் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். பாடல் ஒலிக்கிறது, ஆடல் சிறக்கிறது, அரங்கம் அதிர்கிறது.
சிறப்பு சிறப்பு, கைதட்டி உற்சாகப்படுத்துவோம். அழகு.
கீழ்வேலூர் தேவூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவ மாணவிகளின் அற்புதமான நடனம் ITK கீழ்வேலூரை நம்முன்னே கொண்டு வந்த இல்லந்தேடி கல்வி திட்டத்தை நம்முன்னே கொண்டு வந்த அற்புத நடனம் தந்த தேவூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நெஞ்சார்ந்த பாராட்டும் வாழ்த்துக்களும். நல்ல பலத்த கைதட்டல் மூலமாக அவர்களை வாழ்த்துவோம், பாராட்டுவோம். தொடர்ந்து இந்த அரங்கில் ஒரு கவியரங்கத்தை பட்டிமன்ற பேச்சாளர்கள் வருவதற்கு முன்பாக தர முடியுமா என்று தெரியவில்லை. மரியாதைக்குரிய பட்டிமன்ற பேச்சாளர்கள் வருகை தர இருக்கிறார்கள். முடியுமான்னு தெரியல சார், இடையில நிறுத்தினா எப்படி சார் இருக்கும்? இன்னும் சற்று நேரத்தில் மரியாதைக்குரிய பட்டிமன்ற பேச்சாளர் கலை மாமணி பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்களுடைய தலைமையிலான பட்டிமன்றம் நடந்தேற இருக்கிறது. அதற்கு முன்பாக நேரமிருப்பின் ஒரு கவியரங்கத்தை தருவதற்கு நம்முடைய மாணவர்கள் காத்திருக்கிறார்கள். பெரிய குத்தகை ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளியிலிருந்து இந்த மாணவிகள் ஒரு கவிச்சரத்தை தரலாம் என காத்திருக்கிறார்கள். காலம் இருப்பின் அது கனியட்டும், இல்லையேல் நாளையும் நடக்கட்டும். வணக்கம். சந்தன காட்டுக்குள் சுகந்தம் வீசினாலும் சுகந்தமாய் மனம் வீசும் உன் போல் வருமா தமிழே. சந்தன காட்டுக்குள் சுகந்தம் வீசினாலும் சுகந்தமாய் மனம் வீசும் உன் போல் வருமா தமிழே. தமிழே தாயே வணங்குகிறேன் உன்னை, தமிழே தாயே வணங்குகிறேன் உன்னை. ஏற்பாய் இச்சிறு பெண்ணை, ஏற்பாய் இச்சிறு பெண்ணை. கள்ளிக்காட்டுக்குள் கவிதடுக்க வந்து விட்டேன், கள்ளிக்காட்டுக்குள் கவிதடுக்க வந்து விட்டேன். சிலர் எள்ளி நகையாடுவர் எனை கண்டு, சிலர் எள்ளி நகையாடுவர் எனை கண்டு. தமிழே நீ சேர்த்து அணைப்பாய் உன் கரம் கொண்டு, தமிழே நீ சேர்த்து அணைப்பாய் உன் கரம் கொண்டு. விழா புத்தக திருவிழா, விழா புத்தக திருவிழா. ஒரு விழா பெருவிழா அறிவு திருவிழா, ஒரு விழா பெருவிழா அறிவு திருவிழா. விழாக்கள் சில செய்திகளை சொல்ல வேண்டும், விழாக்கள் சில செய்திகளை சொல்ல வேண்டும். அது மக்களுக்கு செல்ல வேண்டும், அது மக்களுக்கு செல்ல வேண்டும். அதற்காகத்தான் இந்த கவியரங்கம், அதற்காகத்தான் இந்த கவியரங்கம். உறவுகளின் மேன்மையை உணர்த்துகின்ற தலைப்பு, உறவுகளின் மேன்மையை உணர்த்துகின்ற தலைப்பு. பாசத்தில் விஞ்சியவர் தாயா தந்தையா, பாசத்தில் விஞ்சியவர் தாயா தந்தையா. இருவரையும் பிரித்து பார்க்க முடியாது, இருவரையும் பிரித்து பார்க்க முடியாது. அப்படி பிரித்து பார்த்தால் நாங்கள் வீட்டுக்கு போக முடியாது, அப்படி பிரித்து பார்த்தால் நாங்கள் வீட்டுக்கு போக முடியாது. பெற்றவர்களின் பெருமையை உணர்த்த வேண்டும் என்பதற்காகவே இந்த தலைப்பு, பெற்றவர்களின் பெருமையை உணர்த்த வேண்டும் என்பதற்காகவே இந்த தலைப்பு. மாதா பிதா குரு தெய்வம், மாதா பிதா குரு தெய்வம். அழகான வரிசை இது, அழகான வரிசை இது. இதை விட பெரிய பேரியது, இதை விட பெரிய பேரியது. தாய் தேர் தந்தை அச்சாணி, அச்சாணி இல்லாமல் தேர் ஓடாது. தேருக்கு பெருமை அச்சாணிதான். தாய் தேர் தந்தை அச்சாணி, அச்சாணி இல்லாமல் தேர் ஓடாது. தேருக்கு பெருமை அச்சாணிதான். இதை உணர்த்ததானோ என்னவோ, இதை உணர்த்ததானோ என்னவோ. இங்கே 2 அணிகளாக வந்துள்ளனர் எம் நண்பர்கள், இங்கே 2 அணிகளாக வந்துள்ளனர் எம் நண்பர்கள். வாருங்கள் வரவேற்கிறேன், வாருங்கள் வரவேற்கிறேன். மாதாவின் பெருமையை கூறுங்கள், பிதாவின் அருமையும் கூறுங்கள். மாதாவின் பெருமையை கூறுங்கள், பிதாவின் அருமையும் கூறுங்கள். இந்த பெரிய சபை நிசப்தமாகட்டும், இந்த பெரிய சபை நிசப்தமாகட்டும். உங்களை இந்த ஊர் தெரிந்து கொள்ளட்டும், உங்களை இந்த ஊர் தெரிந்து கொள்ளட்டும். ஒரு
வேண்டுகோள், இது மழலையர் அரங்கம். ஒரு வேண்டுகோள், இது மழலையர் அரங்கம். அதில் ஒருவர் குறை வைத்தாலும் பொறுத்தருள்க, அதில் ஒருவர் குறை வைத்தாலும் பொறுத்தருள்க. கவி கேட்டு உங்கள் விழிகள் கண்ணீர் சிந்தலாம், கவி கேட்டு உங்கள் விழிகள் கண்ணீர் சிந்தலாம். அதை ஒரு விரல் கொண்டு துடைத்துக் கொள்க, அதை ஒரு விரல் கொண்டு துடைத்துக் கொள்க. பழம் என்றால் மாம்பழம், மரம் என்றால் அரச மரம், ஆலயம் என்றால் மறைக்காடு. மறைக்காட்டு அம்பிகையின் குரல் கேட்ட கலைமகள் தன் கையில் இருந்த யாழ் இனி எதற்கு என்று தூக்கி எறிந்தாளாம். அது தல வரலாறு. மறைக்காட்டில் ஒரு ஊர் பெரிய குத்தகை. அந்த ஊரில் யாழ் ஒலி ஒன்று கேட்டேன். அந்த யாழின் பெயர் ராஜயாழினி. யாழினி ராஜயாழினி, கவிதை தாயினி, ஊரே உன் பெயர் சொல்லும் இனி. வணக்கம். தாயால் பூமிக்கு வந்தேன், தமிழால் அவனியில் வளர்ந்தேன், அதனால் தந்தேன் இருவருக்கும் வணக்கம். தந்தைக்கு வணக்கம், சபைக்கு வணக்கம், உறவுக்கு வணக்கம், இனிய நட்புக்கு வணக்கம். மல்லிகை மணக்கும், ரோஜா மணக்கும், உழைப்பவர் வியர்வை மணக்கும். கவியரங்க தலைவரே, உங்கள் வாய்ச்சொல் மணக்கும், அதனால் உங்களுக்கும் வணக்கம். வணக்கம். சபைக்குள் வந்ததும் வந்தது நடுக்கம் எனக்கும், என்றாலும் தாயின் கருணை என்றும் என்னோடு இருக்கும். அம்மா, சொல்ல வார்த்தைகள் இல்லாமல் தொடங்குகிறேன். மண்ணுலகில் மனிதரின் சொர்க்கம் எது? உன் சேலையில் கட்டிய தொட்டில் தானே. அது அழுக்கு சேலை ஆனாலும் எனக்கு அமுதம் தானம்மா. அம்மா, நான் பிறந்தபோது உன் சேலை ஈரமானது, நான் உறங்க உன் சேலை ஊஞ்சலானது, நான் பாலருந்தும் பொழுது உதட்டினை துடைத்ததும் உன் சேலை தான், எனக்கு பால் கொடுக்கும் பொழுது உன் சேலை தான் எனக்கு திரையானது, மழையில் நனையாமல் இருக்க உன் சேலை தான் எனக்கு குடையானது, மழையில் நனைந்த என் தலையை துவட்டியதும் உன் சேலை தான், நீச்சல் பழக என் இடுப்பில் கட்டியதும் உன் சேலை தான், மாம்பழம் தின்று என் கை துடைத்ததும் உன் சேலை தான், ஆசிரியரின் மிரட்டலுக்கு ஓடி ஒளிந்ததும் உன் சேலை தான், அப்பா என்னை அடிக்க வரும்போது என்னை மறைத்து வைத்ததும் உன் சேலை தான், அண்ணனுக்கு தெரியாமல் ஒளித்து வைத்து மிட்டாய் கொடுப்பதும் உன் சேலை தான், காசு எடுத்தால் என்னை கட்டி வைத்து அடிப்பதும் உன் சேலை தான், காசு எடுத்தால் என்னை கட்டி வைத்து அடிப்பதும் உன் சேலை தான், தீராத தலைவலிக்கு ஒத்தடம் கொடுப்பதும் உன் சேலை தான். அம்மா, உன் சேலையை தொட்டு பார்க்கிறேன், தொலைந்த இன்பத்தை உன் கண்ணில் பார்க்கிறேன், மறுபிறவியிலும் நீயே வேண்டும் என்று இறைவனிடம் கேட்கிறேன். அம்மாவாக பருவம் வரை பக்குவமாய் வளர்த்தாயே, பாசமாய் நீ அளிக்கும் ஒற்றைபிடி சோற்றுக்காக இன்னும் ஏங்குகிறேன் அம்மா. உதிரம் என்னும் பசை தடவி, எலும்பு என்னும் கற்கள் அடுக்கி, உன் அன்பின் சின்னமாய் இருப்பேன் அம்மா, என்றும் உன் காலடியில். நன்றி, வணக்கம். அருமை பாராட்டுக்கள். பா என்றால் வெண்பா, இவரோ நல்ல பெண்பா, இவர் தந்தை நாமம் செல்லப்பா, இவருக்கு அவர் செல்ல அப்பா. அதோ பாரு காரு, பாடல் படித்தோம் அன்று, நல்ல கவி பாட வருகிறார் சாரு இன்று. சாரதர்ஷன் அவர்களே வாங்கப்பா, அப்பாவை பற்றி கவிதை தாங்கப்பா. வணக்கம். காய் சுவையா, கனி சுவையா, தேன் சுவையா, பால் சுவையா, இதில் எது சுவையென்று எந்த நாக்கும் அறியாது. தமிழே, உன் பெருமை எவருக்கும் புரியாது. இனிப்பில் ஊறியது கற்கண்டு, இந்த சபைக்கு நான் வந்தேன் தமிழ் கொண்டு. தமிழே வணக்கம், அன்னையே வணக்கம், தந்தையே வணக்கம், அவையே வணக்கம், தமிழ் சபையே வணக்கம், தலைவரே, கவியரங்க தலைவரே, இந்த சபையின் எங்கள் முதல்வரே வணக்கம். வணக்கம். அப்பா குடும்பத்திற்காக மாடாய் உழைத்த போதும், பிள்ளைகளில் பசியாற்ற ஓடாய் தேய்ந்த போதும், என்னடா வாழ்க்கை இதுவென ஒரு நாளும் அழுதிருக்க மாட்டார். மனைவியை நெஞ்சில் சுமந்து, பிள்ளைகளை தோளில் சுமந்து, குடும்ப பொறுப்புகளை தலையில் சுமந்து, போகும் வழி தெரியாமல் விழுபிதுங்கி நின்ற போதும் தான் கலங்கினால் குடும்பம் உடைந்துவிடும் என கல்லாக நின்றவர். நாம் அவரை கல் என நினைத்து விட்டோம். அம்மாவிடம் ஒட்டிக்கொள்வோம், அப்பாவிடம் எட்டி நிற்போம். முகம் கொடுத்து பேசிய வார்த்தைகள் சொற்பம் என்போம். ஆனால் தோல்வி துவளும் பொழுது பிடித்து கொள்ள அப்பாவின் கைகளைத்தான் முதலில் தேடுவோம்.
நம்மை அள்ளி அணைத்து முத்தமிட்டுதல் என்றாலும் தள்ளி நின்று உணர்ச்சி வெள்ளத்தில் ததும்பும் ஜீவனது. நாம் உண்ணும் சோறும் உடுத்தும் உடையும் படிக்கும் படிப்பும் என் வேர்வையில்தான் என அவர் ஒரு நாளும் சொல்லி காட்டியதில்லை. நேரில் நம்மிடம் 4 வார்த்தை கூட பேசாதவர் ஊர் முழுக்க நம்மை பற்றி தான் பெருமையாக பேசித் திரிவார். அம்மாவின் பாசத்தை அங்கலாய்க்கும் நாம் அப்பாவின் பாசத்தை உணரக்கூட இல்லையே. நமக்கு பரிசு கிடைத்தா அவர் குதூகலிப்பார். தோளுக்கு மேல் வளர்ந்து விட்டார் நம்மை அவர் கொண்டாடுவார். நம்மை முன்னே நடக்க விட்டு பின்னே நின்று பெருமிதத்துடன் ரசிப்பார். நம் வாழ்க்கையின் பின்னே அப்பா எப்பொழுதும் இருப்பார். அப்பாவிற்கு பாசத்தை வெளிக்காட்ட தெரியாது. அப்பாவிற்கு தனக்காக எதையும் சேர்த்து வைத்துக் கொள்ள தெரியாது. நம் சந்தோஷத்திற்காக எதையும் தாங்கும் ஆன்மா அவர். நன்றி, வணக்கம். அருமை பாராட்டுக்கள். ஆழியில் அமைந்த பாலம் பாம்பன் பாலம், யாருக்கும் இவர்தானே நட்பு பாலம். யோகேஷ் நல்ல பிள்ளை, அம்மாவின் செல்ல பிள்ளை, பெயர் சொல்லும் ஒரு பிள்ளை. யோகேஷ் அவர்களே வருக, இனிய கவி தருக. வணக்கம். பொதிகையில் தென்றலாய் புறப்பட்டு மதுரையில் சங்கமாய் தடம் பதித்து காவிரி நதி ஈதத்தில் தவழ்ந்து விளையாடும் தாயே, தமிழ் தாயே, ஏற்பா என் வணக்கம். கிடைக்கும் உன்னருள் எனக்கும் உறவே நட்பே வணக்கம். தலைவரே, கவியரங்க தலைவரே வணக்கம். வணக்கம். இப்போது என் கவிதை தொடக்கம். சொல்ல வந்ததை சொல்ல முடியாமல் தவித்து நின்றுப்பார். தாய்மொழியின் அருமை புரியும் அயல் நாட்டில் இருந்து பார். தாய் நாட்டின் அருமை புரியும் வெளியூரில் இருந்து பார். தாயின் அருமை புரியும் என் முகம் பார்க்கும் முன்பே, என் குரல் கேட்கும் முன்பே, என் குணம் அறியும் முன்பே. என்னை நேசித்த ஒரே மனித இதயம் என் அம்மா மட்டும்தான். அம்மா சொன்ன அற்புதமான பொய்களுள் ஒன்றே, கடைசி உருண்டையில் தான் எல்லா சத்தும் இருக்கு. வாங்கி கடா கண்ணு. என்னை நடக்க வைத்து பார்க்க வேண்டும் என்பதை விட நான் கீழே விழுந்துவிடக் கூடாது என்ற கவலையில் தான் இருந்தது என் அம்மாவின் கவனம். நான் ஒரு முறை அம்மா என்று அழைப்பதற்காக பிரசவ நேரத்தில் 1000 முறை அம்மா அம்மா என்று கதறியவள் தான் என் அம்மா. ஆடம்பரமாய் கட்டிய வீட்டை விட உன் ஆடையில் கட்டி தந்த அந்த தொட்டில் வீடு தான் எனக்கு நிம்மதியை தந்தது. நோய் வரும்போது பாயை தேடுவதை விட என் தாயை தேடுகிறது மனம். 1000 கைகள் என் கண்ணீரை துடைத்து போனாலும் ஆறாத துன்பம் அம்மாவின் சிலை தலைப்பில் துரைக்கும் போதுதான் நீங்கியது. உதிரத்தால் உயிர் தந்தவள் நீ, அதிராது உடலில் என்னை சுமந்தவள் நீ. 2 திங்களால் அங்கமெல்லாம் நொந்து பெற்றவள் நீ. என் உலகமே நீதானம்மா, இங்கே மற்றதெல்லாம் சும்மா. கருவறை சுமந்த கடவுளே, எனக்கு ஒரு ஆசை நிறைவேற்றி தருவாயா? மறுபிறவில் உன்னை நான் சுமக்க வேண்டும் தாயாக, நீ வந்து பிறக்க வேண்டும் என் சேயாக. நன்றி, வணக்கம். அருமை பாராட்டுக்கள். அந்த காலத்தில் மன்னர் செல்வார் நகர்வலம், பௌர்ணமியில் சிலர் செல்வார் கிரிவலம். கோகுலத்தில் குழலோசை கேட்கும், இவர் வாய் திறந்தால் இடியோசை கேட்கும். தனஞ்சயன் அவர்களே, வண்ண மணிவண்ணா, மாய கண்ணா, வருக கவி அமுதம் தருக. வணக்கம். கல்லிலும் ஈரம் உண்டு, கனியிலும் சுவையுண்டு, வயல்களில் இருக்கும் நண்டு. தமிழே, செந்தமிழே, நீ எப்பொழுதும் என்னோடு உண்டு. உனக்கு நான் செய்வேன் தமிழ் தொண்டு. சபைக்கும் அவைக்கும் வணக்கம். கவியரங்க தலைவருக்கு வணக்கம், வணக்கம், வணக்கம். வணக்கம். அப்பா, தொப்புள் கொடி கூட அவிழாத நிலையில் உன் கையில் ஏந்தி முத்தம் தந்தாயே, அந்த சுகம் கோடி கோடியாய் கொட்டி கொடுத்தாலும் கிடைக்குமா அப்பா? 1000 கதைகள் சொல்லி அம்மா உறங்க வைத்தாலும் உன் மார்பில் உறங்கும் சுகம் வருமா அப்பா? கண் எறியாமல் நீராட செய்வது ஒரு கலை. அதில் தாயை விட நீ தேர்ச்சி பெற்றதாலோ என்னவோ உன்னை மட்டும் தேடி அலைந்தேன். குளிக்கும் வேளையில் உன்னோடு நடைபழகும் நேரம் தவிர்த்து என் கால்கள் தரையில் ஊன்றியதாக எனக்கு நினைவில்லை. உலையில் கொதிக்க அரிசி இல்லை என்றாலும் நான் கேட்டேன் என்பதற்காக இனிப்புகளை வாங்கி தந்து தாயாரின் வெறுப்பை சம்பாதித்துக் கொள்வாயே, அது ஏன் அப்பா? உன்னை தெய்வத்திற்கு ஈடாக பார்க்க முடியுமா என்று கேட்டால் நான் இல்லை என்று தான் சொல்வேன். நன்றி, வணக்கம்.
அருமை பாராட்டுக்கள். அடடா, சர்க்கரை பந்தலில் தேன் மாறி பொழிந்தது. தாயின் சிறப்பும் தந்தையின் சிறப்பும் நன்றாக தெரிந்தது. வானம் பொழிந்தால் பூமி விளையும். இதில் எது உயர்ந்தது என்று எவருக்கும் சொல்ல தெரியாது. வானத்தில் இருந்து நிறத்தை பிரிக்க முடியாது, பூமியில் இருந்து மனத்தை பிரிக்க முடியாது. ஈன்று புறம் தருதல் தாயின் கடன், சான்றோனாக்குதல் தந்தையின் கடன். இவை இரண்டுமே எந்த பிறவியிலும் நம்மால் அடைக்க முடியாத கடன். தாயோடு பாசம் போகும், தந்தையோடு கல்வி போகும். இதை விட வேறு விளக்கம் தேவையில்லை. தாயையும் தந்தையையும் புகழ்ந்து பேச தமிழ் வார்த்தைகள் இல்லை. எனவே பாசத்தில் விஞ்சியது தாய்தான். இல்லை இல்லை தந்தைதான், இல்லை இல்லை இருவரும் தான் என்று வைத்து இந்த கவியரங்கம் முற்று பெறுகிறது. நன்றி, வணக்கம். அருமை அருமை. பெரிய குத்தகை ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவ மாணவிகளின் கவியரங்கம் மிகச் சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது. வருகை தந்திருக்கிற இன்றைய பட்டிமன்றத்தினுடைய நடுவர் பேராசிரியர் கலை மாமணி மரியாதைக்குரிய கு ஞான சம்பந்தனார் ஐயா அவர்களையும்